Good morning students, my name is Gomati. I am handling 10th science. So first unit, laws of motion. In this lesson the learning objectives are understand the concept of force and motion, explain inertia and its types, state the three laws of Newton, apply Newtonian concept of force and motion, define force, momentum and impulse, distinguish between mass and weight, analyze weightlessness and the principle of conservation of momentum, explain the law of gravitation and its applications, understand the variations in g due to the height and depth, solve numerical problems related to the force and motion. So first introduction. Human beings are so curious about things around them. Things around us are related to one another. Some bodies are at rest and some are in motion. Rest and motions are interrelated terms. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ திங்ஸ் வந்து எப்படி நம்மளை சுற்றி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சம் பாடிஸ் ஆர் ரெஸ்ட், ஒரு சில பொருட்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு சில பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா சம் ஆர் இன் மோஷன். ரெஸ்ட் அண்ட் மோஷன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கிறோம். சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன். சரிங்களா, இப்போ ரன்னிங்கில் நம்ம ஓடுறோம் இல்லையா, அது லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷன். சரிங்களா, இப்போ கிளாக் வந்து அப்படியே சுற்றிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். ஆசிலேட்டரி மோஷன், பெண்டுலம் கிளாக் பார்த்துருக்கோம் இல்லையா, பெண்டுலம் கிளாக் இங்கேருந்து இங்கே போயிட்டு வருது இல்லையா, அது வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷனில் நம்ம இதெல்லாமே படிச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த மோஷன் ஆஃப் பாடிஸில் இந்த லெசனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம், மோஷன்ஸ் பற்றி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி, அதோட ஸ்பீடு அண்டு ஆக்சலரேஷன் பற்றி இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் லெட் அஸ் இன்வெஸ்டிகேட் தி காஸ் ஆஃப் மோஷன், எது வந்து மோஷனை காஸ் பண்ணுது, எது மோஷனை உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஆர் ஸ்டார்ட் மூவிங். The question that arises in your mind is what causes the body to move. சரிங்களா, ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு, இல்லை ரெஸ்ட்டில் இருந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னா எது வந்து அதை ரெஸ்ட்டில் வச்சுருக்குது, எது வந்து அதை மூவ் பண்ணுது. சிமிலர்லி when a moving object come to rest, you would like to know what bring it to rest. If a moving object speed up, slows down or changes its direction, ஸோ அதோட டைரக்ஷன் மாறுச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து என்ன திங்க் பண்ணுறோம், எப்படி வந்து அது ஸ்லோவாக போகுது, எப்படி வந்து அது ஸ்பீடாக இங்கேருந்து அங்கே நகருது. சரிங்களா, அதோட டேரக்ஷன் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த எல்லா கொஷினுக்குமே ஒரே ஒரு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட காமன் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடி நீட்ஸ் டு புஷ் ஆர் புல் ஆக்ஷன் டு மூவ். சரிங்களா, ஒரு பாடி வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ஒன்று புஷ் ஆக்ஷன் ஆர் புல் ஆக்ஷன் ஆர் பிரிங் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி. ஸோ ஒன்று புஷ் ஆக்ஷன் இருக்கணும், இல்லை புல் ஆக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு பால் அங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணணும், இல்லை அந்த பால் வந்து நம்ம இங்கேருந்து ஃபோர்ஸ் கொடுத்து அதை வேகமாக தள்ளி விடணும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஒன்று ஸ்டாப் பண்ணுறோம் இல்லை அதை நகர்த்தி விடுறோம், அந்த ஆக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த லெசனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸை வந்து let us define force in a more scientific manner using the three laws proposed. ஸோ ஃபோர்ஸுங்கிற வேர்டை நிறைய லாஸ் யூஸ் பண்ணி அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, யார் ஃபஸ்ட்டு அதை டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா த்ரீ லாஸ் ப்ரப்போஸ்டு பை சர் ஐசக் நியூட்டன். தீஸ் லாஸ் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த மோஷன் ஆஃப் பாடி அண்ட் ஆல்சோ டு protect the future course of its motion. If you know the forces acting on it before Newton's formulated in this three laws of motion in different. ஸோ ஃபோர்ஸோட டெஃபினிஷன் பற்றி நம்ம நியூட்டன், சர் ஐசக் நியூட்டனில் த்ரீ லாஸில் அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த த்ரீ லாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபோர்ஸோட டெஃபினிஷன் பற்றி தான் நம்ம இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதை த்ரீ லாஸில் சொல்லியிருக்காங்க, அந்த லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெக்கானிக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that deals with the effect of force on bodies. It is divided into two branches, namely statics and dynamics. ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸோட ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ இந்த பிரான்ச்சில் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ், எப்படி வந்து ஒரு பாடியில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். சரிங்களா, இந்த மெக்கானிக்ஸை நம்ம டிவைட் பண்ணுறோம். சரிங்களா, ரெண்டு பிரான்ச்சாக டிவைட் பண்ணுறோம், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்.
சரிங்களா. ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணுறோம் இல்லையா, அது ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே டைனமிக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து டைனமிக்ஸ். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுறது ஸ்டாட்டிக்ஸ், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணுறது டைனமிக்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வர்றதுனால இதை வந்து மெக்கானிக்ஸ்ன்னு சொல்கிறோம். மெக்கானிக்ஸ் அப்படின்னா மெக்கானிக்ஸுங்கிறது ஃபிசிக்ஸோட பிரான்ச்சு. இது இந்த பிரான்ச்சில் வந்து நம்ம எப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பாடியை மூவ் பண்ணுறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ டைனமிக்ஸில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, 2 பிரான்ச்சஸ் இருக்குது, கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். வித்தவுட் கன்சிடரிங், சரிங்களா, எப்படி வந்து அது வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா, அது வந்து கைனமேட்டிக்ஸ். அதே கைனடிக்ஸ் அப்படிங்கிறது மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். சரிங்களா, ஏதாவது ஒரு காசு இருந்துச்சுன்னா தான் அது மூவ் ஆகும் அப்படிங்கிறது கைனடிக்ஸ். சரிங்களா, இயக்கவியல்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ் அண்டு மோஷன். ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் எ கிரீக் ஃபிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட், த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ் இஸ் ரெஸ்ட். நேச்சுரலாக இருக்கிற எல்லா பாடிஸுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஹீ ஸ்டார்டட் தட் எ மூவிங் பாடி நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்காம ரெஸ்ட்டில் இருக்கிற பாடிஸ் வந்து, அதாவது மூவிங்கில் இருக்கிற பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு, எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல, அதுவாகவே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் மோஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட்டுன்னு சொல்லலாம். எந்த ஃபோர்ஸுமே நம்ம வந்து கொடுக்கவே கிடையாது. அப்போ அது நேச்சுரல், அதுவாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு பால் வருது, நீங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை, அதுவாகவே உருண்டுட்டு வந்து மெதுவாக நின்றுச்சு, அது நேச்சுரல் மோஷன். அதே பாலை நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுறீங்க, அது வயலண்ட் மோஷன். சரிங்களா. ஹி ஆல்சோ ப்ரொபோஸ்ட் தட் த ஃபோர்ஸ் is needed to make the bodies to move from their natural state and behave contrary and their own natural state is called violent motion. Further he said that 2 different mass bodies are dropped from a height. சரிங்களா, அதாவது ஃபோர்ஸ் வந்து அதுவாகவே நின்றுச்சு, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமல் அதுவே மூவிங்கில் இருந்து ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா நேச்சுரல் மோஷன் பார்த்தோம், ஃபோர்ஸ் இண்டிபெண்ட்டுன்னு பார்த்தோம். அதே வந்து நம்ம மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுறோம், அது வந்து வயலண்ட் மோஷன். சரிங்களா, வயலண்ட்டாக இருக்கா சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா இந்த அரிஸ்டாட்டில்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து நமக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 different mass of bodies, 2 வேறு வெயிட் இருக்கிற டிஃப்ரெண்ட் வெயிட், ஒன்று வந்து 5 கிலோ இருக்குது, ஒன்று 10 கிலோ இருக்குது. சரிங்களா, இந்த ரெண்டையும் மேலே இருந்து கீழே போடுறீங்க. கீழே போடுறப்போ ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தேன் லைட்டர் ஒன். ஸோ எது வந்து ஹெவியாக இருக்குதோ அதுதான் வந்து சீக்கிரமாக வந்து கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலீலியோ ப்ரப்போஸ்டு த ஃபாலோயிங் கான்செப்ட் அபவுட் ஃபோர்ஸ். கலீலியோங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஃபோர்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் இனர்சி ஆஃப் பாடிஸ், இதை பற்றி என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்லி பாடிஸ் இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். சரிங்களா. ஸோ நேச்சுரலில் இருக்கிற எல்லா எர்த்லி பாடிஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். சரிங்களா, எய்தர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், ஏதாவது ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பாடி இன் மோஷன் வில் கண்டினியூ டு பி இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஸ் லாங் அஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட். சப்போஸ் அப்படி மூவிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அது வந்து மூவிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, when a force is applied on bodies they resist any change in their state. This property of bodies is called inertia. ஸோ ஒரு பாடியில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அதோட ஸ்டேட்டு, அதாவது அது ரெஸ்ட்டில் இருந்து மூவிங்க்கு போகுது, அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுது இல்லையா, இதை தான், இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இனர்ஷியான்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது, when dropped from height in vacuum. சரிங்களா, வேக்குவம்னா நமக்கு தெரியும், ஏர்லெஸ். சரிங்களா, ஹைட்டில் இருந்து காற்றே இல்லாத இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸை மேலேருந்து கீழே போடுறோம். கீழே போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட சைஸு, ஷேப்பு, மாஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அது கிரவுண்டை ரீச் ஆகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்குது. சரிங்களா, ஒரே ஸ்பீடில் தான் கீழே வருது, ஒரே டைமில் தான் கீழே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கலீலியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
நேச்சுரலாக எல்லாமே வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் அது வந்து மூவிங்லேயே தான் இருக்கும் அப்படின்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி இனர்ஷியான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஹைட்டில், அதாவது மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கீழே போடுறப்போ டிஃப்ரெண்ட் மாஸில் இருந்துச்சுனாவே அது வந்து டிஃப்ரெண்ட் மாஸ் அப்படின்னாவே ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வேக்வம், சரிங்களா, காற்றே இல்லாத இடத்துல போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மாஸாக இருந்தாலும் ஒரே டைமில் ஒரே ஸ்பீடில் தான் கீழே வரும் அப்படிங்கிறது தான் கலீலியோவோட கான்செப்ட், சரிங்களா. Mass and weight, the value of acceleration due to gravity on the surface of moon is 1.625 meter second power minus 2. ஓகேங்களா, this is about 0.1654 times the acceleration due to the gravity of the earth. If a person whose mass is 60 kg stands on the surface of earth, his weight would be 588 Newton. Weight equal to mg, that is 60 into 9.8. If the same person goes to the surface of the moon, he would weight only 97.5 Newton, but his mass remains the same on both the earth and moon. So earthக்கும் மாஸுக்கும் அவங்களோட வெயிட் வந்து டிஃபர் ஆகுது டியூ டு த ஆக்சலரேஷன். ஓகேங்களா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த், இதனால் அவங்களோட வெயிட் வந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அப்பரண்ட் வெயிட். The weight that you feel to possess during up and down motion is not same as your actual weight. ஸோ நம்ம மேலேயும் கீழேயும் போயிட்டு வரப்போ நம்மளோட வெயிட் வந்து, அதாவது நம்ம நிலையாக ஒரு இடத்துல ஃப்ரீயாக நின்றுட்டுருக்கிறப்போ இருக்கிற நம்மளோட வெயிட்டுக்கும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டில் நம்ம மேலே போயிட்டுருக்குறோம், அப்வர்டில் போகிறோம், இல்லை டவுன்வர்டில் வந்துட்டுருக்கோம், ஸோ அந்த வெயிட்டுக்கும் அப்போ இருக்கிற நம்மளோட வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரி இருக்காது, வெயிட்டில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குதுங்கிறாங்க. Apparent weight is the weight of the body acquired due to the action of gravity and other external forces acting on the body. சரிங்களா, ஸோ டியூ டு கிராவிட்டினால அந்த வெயிட் வந்து சேஞ்ச் ஆகலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னாலையும் சேஞ்ச் ஆகலாம், சரிங்களா. அந்த வெயிட் வந்து மாறுது இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அப்பரண்ட் வெயிட்டுன்னு சொல்கிறோம். Let us see this from the following illustration. ஒரு இதில் பாருங்கள், let us consider a person of mass m who is traveling in lift. The actual weight of the person is W equal to mg, which is acting vertically downwards. The reaction force exerted by the lift surface R, taken as a apparent weight, is acting vertically upward. So upwardல வந்து ஒரு வெயிட்டாக இருக்குது, அதே டவுன்வர்டில் வந்து ஒரு வெயிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. Let us see different possibilities of apparent weight R of the person that arises depending on the motion of the lift, upwards or downwards, which are given in table 1.2. டேபிள் 1.2ல பாருங்கள், இப்போது நம்ம லிஃப்ட்டில் போயிட்டுருக்கிறப்போ கேஸ் 1 பாருங்கள், லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்டு வித் த ஆக்சலரேஷன் ஏ. ஆக்சலரேஷன் ஏல அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப், நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் எம்ஏ, ஆர் ஈக்குவல் டு mg plus ma. So r equal to m into g plus a, that is r is greater than w. ஓகேங்களா, r அப்படிங்கிறது apparent weight is greater than actual weight. actual weight அப்படிங்கிறது நம்ம wன்னு சொல்கிறோம், apparent weight அப்படிங்கிறத rன்னு சொல்கிறோம், சரிங்களா. அதே கேஸ் 2ல பாருங்கள், லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்டு வித் ஆக்சலரேஷன் ஏ. ஸோ டவுன்வர்டு கீழே வந்துட்டுருக்கு, அப்போ பாருங்கள் w மைனஸ் ஆர் equal to F net equal to MA, R equal to W minus MA. So R equal to mg minus MA, R equal to m into g minus A. That is apparent weight is lesser than the actual weight. R is less than W. சரிங்களா, R அப்படிங்கிறது apparent weight, W அப்படிங்கிறது actual weight. அதே கேஸ் 3ல பாருங்கள், லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போது லிஃப்ட் வந்து அப்வர்டில் இருக்கிறப்போ அப்பரண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஆக்சுவல் வெயிட்டை விட நம்மளோட வெயிட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே லிஃப்ட் வந்து டவுன்வர்ட்ஸில் வர்றப்போ ஆக்சுவல் வெயிட்டை விட நம்மளோட வெயிட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லிஃப்ட்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஸோ ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, ஆர் ஈக்குவல் டு எம்ஜி.
சரிங்களா. ஸோ அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட். லிஃப்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ நம்மளோட வெயிட் ஈக்குவலாக இருக்குது. அதே கேஸ் 4ல் பாருங்கள், லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி, ஃப்ரீயாக அது வந்து கீழே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்போ த ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜி. ஸோ ஏ ஈக்குவல் டு ஜி மீன்ஸ் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு g minus g, r equal to 0. The apparent weight is equal to 0. சரிங்களா. ஸோ அப்பரண்ட் வெயிட்டே கிடையாது. ஃப்ரீயாக லிஃப்ட் வந்து சர்ன்னு கீழே வர்றப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் வந்து 0ன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே இதில் நமக்கு வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ்னஸ் அதாவது நமக்கு வந்து எடையே இல்லாத மாதிரி, ஒன்றுமே வெயிட்டே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஹேவ் யூ கான் டு an amusement park and taken a ride in a roller coaster or in a giant wheel? During the fast downward and upward movement, how did you feel? சரிங்களா. இப்போ ஜெயிண்ட் வீல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக மேலே கீழே போகிறப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, it is amazing. You actually feel as if you are falling freely without having any weight. This is due to the phenomenon of weightlessness. சரிங்களா. நமக்கு வந்து ரொம்ப வந்து அமேசிங்காக ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு வந்து வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும், ஈஸியாக கீழே சர்ன்னு வர மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, வெயிட்லெஸ்னஸ்னு சொல்கிறாங்க. யூ சீம் டு ஹேவ் லாஸ்ட் யுவர் வெயிட் வென் யூ மூவ் டவுன் with a certain acceleration. Sometimes you experience the same feeling while traveling in a lift. லிஃப்ட்லேயும் இதே மாதிரி தான், ஜெயிண்ட் வீல்லையும் இதே மாதிரி தான். And the person in lift moves down with the acceleration a equal to the acceleration due to gravity, that is a equal to g. This motion is called as free fall. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறத ஃப்ரீ ஃபால்னு சொல்கிறோம். சரிங்களா. அதாவது அப்பரண்ட் வெயிட் ஆஃப் அ பர்சன் வந்து 0. ஸோ திஸ் கண்டிஷன் ஆர் ஸ்டேட் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். இந்த கண்டிஷனை தான் நம்ம ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ்னு சொல்கிறோம். சரிங்களா. த சேம் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் வைல் ஃபாலிங் ஃப்ரீலி இன் எ ரோலர் கோஸ்டர் ஆர் இன் த ஸ்விங் ஆர் இன் வெர்டிக்கல் ஜெயிண்ட் வீல். யூ ஃபீல் அன் அப்பரண்ட் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் வென் யூ ஆர் மூவிங் அப் அண்ட் டவுன் இன் சச் ரைட். ஸோ மேலே போகிறப்ப கீழே போகிறப்ப நம்மளோட வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, டியூ டு த ஆக்சலரேஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் தி அஸ்ட்ரானட்ஸ். அஸ்ட்ரானட்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு தெரியும் இல்லையா. some of us believe that the astronauts in the orbiting space station do not experience any gravitational force of the earth, so they float. சரிங்களா. மேலே வந்து அப்படியே மறந்துட்டுருப்பாங்க, பறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே பறந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து அப்சல்யூட்லி ராங். astronauts are not floating but falling freely around the earth due to their huge orbital velocity. சரிங்களா. ஸோ ஆர்பிட்டால் வெலாசிட்டினால அவங்க ஃப்ரீ ஃபாலிங் கண்டிஷனில் தான் இருக்காங்க. சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் அஸ்ட்ரானட்ஸ் ஹேவ் ஈக்குவல் ஆக்சலரேஷன் அப்படின்னாவே ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் சொன்னோம். ஆர் ஈக்குவல் டு 0. மீன்ஸ் போத் த அஸ்ட்ரானட்ஸ் அண்ட் த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். அதனால தான் நமக்கு வந்து வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ரெண்டோட இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷனும் ஈக்குவலாக 0ல் இருக்குது. 0ல் இருந்துச்சு அப்படின்னாவே வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த நியூட்டன் லா வந்து நம்ம எங்கெங்கே வந்து அப்ளிகபிள் பண்ணலாம், எதில் வந்து இது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன் ஆஃப் தி ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்டு யூஸிங் தி கிராவிடேஷன் லா. mass of the earth, radius of the earth, acceleration due to gravity etc. can be calculated with the higher accuracy. அக்யூரேட்டாக நம்மளால் அந்த எர்த்தோட மாசு, ரேடியஸ், ஆக்சலரேஷன், கிராவிட்டி இது எல்லாத்தையுமே நம்மளால் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும் by using Newton's law of gravitation. And it helps in discovering new stars and planets. New stars, planets நம்மளால் டிஸ்கவர் பண்ண முடியும். Then third one of the irregularities in the motion of stars is called wobble. சரிங்களா. irregularities ஸ்டார்ஸில் வந்து irregularities இருக்குது அப்படின்னா அது வந்து wobble சொல்கிறோம். lead to the disturbance in the motion of planet nearby. பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸ்க்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். in these conditions the mass of the star can be calculated using the law of gravitation. ஸோ இந்த கண்டிஷனில் அந்த ஸ்டாரோட மாஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா by using law of gravitation. Next, it helps to explain germination of roots is due to the property of geotropism, which is the property of root responding to the gravity. ஸோ ஜியோட்ரோபிசம் மூலமாக அந்த ரூட்டில் இருந்து எப்படி ஜெர்மினேட் ஆகுது, சரிங்களா, எப்படி வந்து செடி வளருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
helps to predict the path of the astronomical bodies. So astronomical bodies ஓட path வந்து நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. Good morning students. My name is Gravitation. I am handling 10th science. Today we learn about the topic gravitation. Gravitation, the Newton's universal law of gravitation. So Newton's first law, second law, third law வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், இதில் யூனிவர்சல் லாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் every particle of matter in the universe attract every other particle with a force. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் இன்னொரு பார்ட்டிக்கிளை அதர் பார்ட்டிக்கிளை அட்ராக்ட் பண்ணுது. சரிங்களா? எப்படி அட்ராக்ட் பண்ணுதுன்னா வித் எ ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தயர் மாஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தீஸ் மாசஸ். சரிங்களா? அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா மாஸ்க்கு. சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ்க்கு வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, மாஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் அலாங் தி லைன் ஜாயினிங் தி மாஸ். ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் த லைன் ஜாயினிங் தி மாசஸ். ரெண்டு மாசும் வந்து எந்த லைனில் ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல தான் அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், M1 M2. சரிங்களா? M1 அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிக்கல், M2ங்கிறது ஒரு பார்ட்டிக்கல். சரிங்களா? இந்த ரெண்டுமே ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அட்ராக்ட் ஆகுது. சரிங்களா? ரெண்டு பார்ட்டிக்கலுமே ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அட்ராக்ட் ஆகுது. ஸோ M1ஓட ஃபோர்ஸு M2ஓட ஃபோர்ஸு F2ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் ஆர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது M1 M2 is the mass of two bodies. M1 M2 is the mass of two bodies and B placed r meter apart in space. ஸோ AB ரெண்டு பார்ட்டிக்கல் வச்சுருக்காங்க. M1 M2ங்கிறது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட மாசுன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டையுமே வந்து ஆர் மீட்டர் டிஸ்டன்ஸில் கீப் அப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு mass of the particles ன்னு சொன்னோம். ஸோ M1 into M2 force is proportional to mass of first particle into mass of second particle. ஓகேங்களா? then force is inversely proportional to distance. சரிங்களா? distance of the particles ன்னு பார்த்தோம். ரெண்டு பார்ட்டிகளோட டிஸ்டன்ஸுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுறப்போ F இஸ் ப்ரொபோர்ஷனல் டு M1 into M2 by R ஸ்கொயர். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேடியஸ்னு சொல்லுவோம், ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறோம், எஃப்க்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரொபோர்ஷனல் எடுத்துகிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் போடுறோம். சரிங்களா? ஸோ கிராவிடேஷனல் பற்றி படிக்கிறதுனால நம்ம கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். F ஈக்குவல் டு G இன்ட்டு M1 இன்ட்டு M2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ G இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இட்ஸ் வேல்யூ இன் த SI யூனிட் இஸ் 6.674 இன்ட்டு 10 பவர் -11 Newton meter square kilogram power -2. Important 1 mark question. SI unit of G. சரிங்களா? G is the universal gravitational constant. சரிங்களா? இது 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி அப்படின்னாவே நம்ம ஜின்னு சொல்லுவோம். when you throw any object upwards, its velocity chases at a particular height and then it falls down due to the gravitational force of the earth. சரிங்களா? இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேலே தூக்கி போடுறோம், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறமா ஒரு ஹைட்டுக்கு போனதுக்கப்புறமா அதோட வெலாசிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குது. சரிங்களா? குறைஞ்சி அது கீழே விழுகுது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஃபோர்ஸில் தூக்கி மேலே போட்டுட்டோம், திரும்ப அது வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுகுது இல்லையா, டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். சரிங்களா? ஏன் கீழே விழுகுது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். The velocity of object keeps changing as it falls down. This change in velocity must be due to the force acting on the object. The acceleration of the body is due to earth gravitational force. சரிங்களா? இந்த வெலாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறமா ஹைட்டுக்கு அப்புறமா அது வந்து வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுறப்ப அது வந்து கீழே ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபால் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஏன் ஃபால் ஆகுது அப்படின்னா
the acceleration of body due to the earth gravitational force. So it is called acceleration due to gravitational force of the earth or acceleration due to gravity of the earth. It is represented as g. அன்லைன் பண்ணிக்கோங்க 1 மார்க்கில். இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஜி, ஸ்மால் லெட்டர் ஜின்னு சொல்கிறோம். இதோட யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2. மீன் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் டேக்கன் அஸ் 9.8 மீட்டர் second power -2 on the surface of the earth. This means that the velocity of body during the downward free fall motion varies by 9.8 meter second power -1 for every 1 second. However, the value of gravity is not the same at all points on the surface of the earth. ஸோ அந்த வெலாசிட்டி மேலேருந்து கீழே விழுகுது இல்லைங்களா, அதோட வெலாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதோட ஃப்ரீ ஃபால் மோஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக நம்ம 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு சொன்னோம். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத மீட்டர் செகண்ட் பவர் -1ன்னு சொன்னோம். சரிங்களா, இந்த ஜி வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த வேல்யூ வந்து எர்த்தில் ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் அது வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்டு ஜி. சரிங்களா, 2 ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு ஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து கிராவிட்டின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, when the body is at rest on the surface of earth, it is acted upon by the gravitational force of the earth. Let us compute the magnitude of force in 2 ways. Let m be the mass of the earth and m, small letter m, be the mass of the body. சரிங்களா, 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். கேபிட்டல் எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எர்த்துன்னு வச்சுக்கிறோம். ஸ்மால் லெட்டர் எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி. என்டையர் மாஸ் ஆஃப் எர்த் இஸ் அசியூம்டு டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் தி சென்டர். ஸோ என்டையர் மாஸ் வந்து அதோட சென்டரில் தான் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து எர்த்தோட மாஸு, அதே ஸ்மால் லெட்டர் எம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட மாஸு. சரிங்களா, ஸோ ரேடியஸ் ஆஃப் எர்த் இஸ் ஆர் ஈக்குவல் டு 6378 கிலோமீட்டர். ஓகேங்களா, இது வந்து அப்ராக்சிமேட்டில் கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோ. பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ், கிராவிடேஷன் ஃபார்ம்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, F ஈக்குவல் டு ஜி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எம், கேபிட்டல் லெட்டர் எம் இன்ட்டு ஸ்மால் லெட்டர் எம் பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா, ஸோ இது ஆல்ரெடி நமக்கு இந்த நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷனில் நமக்கு இது தெரியும். அப்போ என்ன பண்ணுறோம், ஹியர் த ரேடியஸ் ஆஃப் பாடி கன்சிடர்ட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ ரெண்டுலேயுமே ரேடியஸ் இருக்குது. சரிங்களா, அதாவது எர்த்தோட மாஸ்க்கும் ரேடியஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட்டுக்கும் ரேடியஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டோட ரேடியஸில் மாஸோட, அதாவது ஆப்ஜெக்டோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூவில் இருக்குது இல்லைங்களா. இப்போ எர்த்தோட ரேடியஸ் அதிகமாக இருக்குது, கேபிட்டல் ஆர் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்மால் லெட்டர் ஆர் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான வேல்யூவில் இருக்குது. ஸோ வென் கம்பேர்டு வித் எர்த் ரேடியஸ், the radius of body considered is negligible. Now the same force can be obtained from Newton's second law of motion. According to this law, the force acting on the body is given by the product of its mass and acceleration. It is called as weight. இதான் வந்து நம்ம வெயிட்னு சொல்கிறோம். Here acceleration of body is under the action of gravity. Hence acceleration A equal to gravity. ஸோ ஃபோர்ஸ் எம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஆக்சலரேஷனுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், கிராவிட்டி. ஸோ அந்த ஏ எடுத்துகிட்டு நம்ம ஜின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஜி, எஃப் ஈக்குவல் டு வெயிட் ஈக்குவல் டு எம்ஜி. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கம்பேரிங் ஈக்குவேஷன் பார்த்து 2 ஈக்குவேஷனையும் எஃப் ஈக்குவல் டு எம்ஜின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. சரிங்களா, ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜி ஈக்குவல் டு ஜி இன்ட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்லேயுமே பாருங்கள் எம், ஸ்மால் லெட்டர் எம் காமனாக இருக்கா, அப்போ இதை வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மால் லெட்டர் ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஃபார்முலா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சலரேஷனை பொறுத்து அதோட கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், மாஸ் ஆஃப் தி எர்த். ரீஅரேஞ்சிங் தி ஈக்குவேஷன். இதே ஈக்குவேஷனை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் அப்டைன்டு. மாஸ் ஆஃப் த எர்த் கேபிட்டல் எம் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஜி. சரிங்களா, மாஸ் ஆஃப் எர்த் கேபிட்டல் எம் இந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ ஜி வந்து மல்டிப்ளிகேஷனில் இந்த பக்கம் வந்துடுது. ஸோ ஜி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை கேபிட்டல் ஜி.
substituting the known value of G, R and capital G. You can calculate the mass of the earth is 5.972 into 10 power 24 kg. இது வந்து mass of the earth. 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. mass of earth capital M equal to 5.923 into 10 power 24 kg. Okay. Next one, variation of acceleration due to gravity. So இந்த acceleration வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் எப்படி வந்து கிராவிட்டியை வச்சு எப்படி சேஞ்ச் ஆகுது? Since G, that is gravity, depends on the geometric radius of the earth. That is G is directly proportional to 1 by radius r square. Its value changes from one place to another on the surface of earth. Since geometric radius of the earth is maximum, underline படிக்கோங்க, geometric radius of the earth is maximum in the equatorial region and minimum in the polar region. The value of G is maximum in polar region and minimum in the equatorial region. 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும். சரிங்களா? The geometric radius of earth is maximum in the equatorial region and minimum in polar region. So the value of G is maximum in polar region and minimum at equatorial region. ஸோ நம்ம என்னென்னு சொல்லலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ரேடியஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லலாமா? ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா? இது அதிகமாக இருந்துச்சுன்னா இது கம்மியாக இருக்குது, அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த இன்வர்ஸ்லி G is inversely proportional to 1 by r square. When you move to a higher altitude from the surface of earth, the value of G reduces. இங்கேருந்து நீங்கள் ஹையர் மேலே போக போக என்ன ஆகுது? கிராவிட்டி, எர்த்தோட கிராவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. In the same way, when you move deep below the surface of the earth, the value of G reduces. This topic will be discussed in detail in the higher classes. Value of G is 0 at the center of the earth. ஸோ எர்த்தோட சென்டரில் ஜீரோவாக இருக்குது. அதே கீழே போக போக வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது. அதே பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிறப்பவும் குறைஞ்சிட்டே இருக்குது. சென்டரில் ஜீரோவாக இருக்குது. ஓகேங்களா? இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. Next one, mass and weight. Important question, mass and weight. Mass is the basic property of the body. Mass of a body is defined as the quantity of matter contained in the body. சரிங்களா? மாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ வெயிட் இருக்கு, எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் தான் நம்ம மாஸ்ன்னு சொல்கிறோம். SI யூனிட் வந்து கிலோகிராம். Weight of a body is defined as the gravitational force exerted on the body due to the gravity. சரிங்களா? அதாவது வெயிட்டுங்கிறது இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் எக்ஸர்ட் ஆகுது இல்லையா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வெயிட்டுன்னு சொல்கிறோம். வெயிட் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி mg. ஸோ G equal to acceleration due to gravity of earth equal to 9.8 meters second power minus 2. Important 1 mark question அன்லைன் பண்ணிக்கோங்க. Weight is a vector quantity. 1 mark அன்லைன் பண்ணிக்கோ. Direction of weight is always towards the center of the earth. SI unit of weight is Newton. 1 mark அன்லைன் பண்ணிக்கோங்க. SI unit of weight is Newton. அதே SI unit of mass is kilogram. Okay. Weight of a body varies from one place to another place on the earth since it depends on the acceleration due to gravity of the earth. Weight of a body is more at the poles than the equatorial region. The value of acceleration due to